சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் மனோஜ்கிட்ட வந்து அந்த பையன் ஒவ்வொரு விடுகதையாக கேட்பான். ஆனால் மனோஜுக்கு வந்து எதுவுமே தெரியாது. திருத்திருந்தான் முழிச்சிட்டு இருப்பாங்க. ஸ்டாஃப் கிட்ட கேட்டாலும் அவங்களுக்கும் எதுவுமே தெரியாது. இந்த பையன் இப்படி பண்ணுறான்னு சொல்லி மனோஜுக்கு வந்து பெரிய இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. அடுத்த சீனில் சத்யா ரேக்கா 2 பேருமே ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க. அந்த சேரில் உட்கார வைக்க சொன்னால் நம்ம சத்யா வந்து இருக்க மாட்டேன்னு சொல்லுவார். அதுக்கப்புறமா ரேக்கா வந்து கம்பல் பண்ணி உட்கார வச்சுருவாங்க. உங்கள் அப்பா வந்ததுக்கப்புறமா நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், இல்லை அப்பாவுக்கு வந்து நீ இருக்கிற இடம் பிடிச்சிருக்கு, அவருக்கு வேறு வயசாயிட்டில், இனிமேல் நீ தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரோஹிணி வந்து கடைக்கு வந்துடுவாங்க. அப்போ கிறிஷ் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யாரோட வாங்கி தந்தா அப்படின்னு சொல்லி கேட்டால், மனோஜ் டேடி தான் வாங்கி தந்தாருமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை போய் பார்த்தா, உன் பையன் என்ன இருக்க விடாமல் பண்ணிட்டேன்னு தெரியுமா, இப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறான், எனக்கு ஆன்சர் பண்ணவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒரு ஸ்டாஃபை பார்த்தா அவங்க மயங்கியே விழுந்து கிடக்காங்க. என்னால் முடியலை மேடம், உங்கள் பையன் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் முத்துமீனா 2 பேருமே ஷெட்ல இருக்கும்போது சத்யா வந்து வந்திருப்பாரு. இப்போதைக்கு நான் கம்பெனியில் மேனேஜர் பொறுப்பில் இருக்கேன் மாமா, ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகலாம் மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்போ அவருக்கு ஒரு ஃபோன் கால் வரும். சரி இன்னைக்கு நான் வேறு இடத்துல இருக்கு மாமா, வேணா கேன்சல் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு நாள் மெதுவாக சாப்பிட்டுக்கலாம்டா, நீ போடா அப்படின்னு சொல்லி அமுச்சு விடுவாங்க. அப்புறம் முத்துமீனா 2 பேருமே மொட்டை மாடியில் நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப க்ளோஸாக ஹக் பண்ணிட்டு இதை பாட்டி பார்த்துட்டு திட்டுவாங்க. நீலாம் ஒரு பொண்ணா இப்படி ஒரு பையன் கூட ஹக் பண்ணிட்டு நிற்க, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.